கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad by meeting you today. இந்த ஊழியத்தினுடைய காரியங்கள் This ministry belongs to, உங்கள் மனதிலே எப்படி என்று எனக்கு தெரியாது. I don't know what you are thinking about, ஆனால் நாங்களோ but we are, இது தேவனுடைய ஊழியம், this is led by God. இதை செய்தே ஆக வேண்டும், We should completely surrender to do this. இதை எங்கள் கடமை என்று யோசிக்கின்றோம். We are taking this as our own responsibility. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளை, Reason, in the New Testament Jesus has given a commandment: உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார். go and preach to the world and share the gospel with them. நம்மிடத்தில் இருப்பது நல்ல செய்தி. We have a good news. இந்த உலகத்தில் இயேசுவை தவிர, In this world, without Jesus, வேதத்தை தவிர, without Bible, தேவனுடைய வார்த்தையை தவிர without God's word, வேறு எங்கும் நல்ல செய்தியை கேட்கவே முடியாது. we can't able to hear any good news outside of this. எப்பேற்பட்ட பெரிய தலைவன் மூலமாயும் Whoever he may be, a famous world leader also, முழுமையா நல்ல செய்தியை கேட்கவே முடியாது. we can't able to hear a complete good news. வேதம் தான் நல்ல செய்தி. Bible is good news. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது, In the New Testament it is said, குட் நியூஸ் என்று நாம் பார்க்கிறோம். it has been said good news. நல்ல செய்தி என்று பார்க்கிறோம். Yes, we are hearing it is a good news. நற்செய்தி இது. It's good news. மனுஷனுக்காக தேவன் உலகத்தில் பிறந்தார் என்ற நற்செய்தி இது. God came down as a man to save man. மனிதனுக்காக மரித்தார் நல்ல செய்தியை நாம் பார்க்கிறோம். We are hearing a good news. He has been died to உயிரோடு redeem the man. எழுந்தார் என்ற நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். We are hearing a good news. He's been resurrected from the dead. வேறு யாரும் சொல்ல முடியாத செய்தி. No one in this world can able to say. அதனால் நாங்கள் நல்ல செய்தியை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். So we are sharing a good news to you. குழப்புகின்ற செய்தியோ, It is not a confused news. உங்களை மனதை நோகடிக்கிற செய்தியோ அல்ல. It is not a news to harsh your heart. வேதம் என்ன சொல்கிறதோ What the Bible says, அதை தான் சொல்கிறோம். that is what we are saying. மற்ற எதையும் கூட்டவோ குறைக்காதபடிக்கு சொல்கிறோம். We are not adding anything or reducing anything. கேட்கிற நீங்களும் The one who are listening, மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். you should also share இந்த this. சுவிசேஷ ஊழியம் என்பது This gospel ministry is நம்மோடு மாத்திரம் முடிவதல்ல, not only it should end with our circle. நம் மூலமாய் அநேகருக்கு செல்ல வேண்டும். Through us it should share to the world. 12 சீஷர்களாய் இருந்தார்கள், They were 12 disciples 70 பேராய் மாறுகிறார்கள், and they turned into 70, 120 பேராய் மாறுகிறார்கள். and 70 has been turned to 120. அப்படியே அவர்கள் ஜனங்கள் பெருகிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Through that it has been increased and multiplied. பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். Today also they are getting multiplied. உலகம் முழுமையாய் சுவிசேஷம் போகிறது. Entire world the gospel has been going. நமக்கும் அந்த சுவிசேஷம் கிடைத்தது. Today we also receive this good news. அதை நாம் மூடி வைக்க கூடாது. We should not hide that. ஏனென்றால் தேவன் யார் என்றால், Reason who God is. சங்கீத புத்தகம் 136 சங்கீதம் Psalms 136 23 வசனம், 23 verse. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Who remembered us in our low estate, for his mercy endureth forever. தாழ்வில் என்று சொன்னால் When our low estate means, பணமோ அழகோ அந்தஸ்து அல்ல. it is not speaking about our money, fame or beauty. தேவனை அறியாத ஒரு தாழ்வில் இருந்தோம். We were a people who doesn't know true God. உண்மையான தெய்வத்தை புரியாதபடிக்கு ஒரு தாழ்வில் இருந்தோம். We were in a place where we don't understand this true God. நம்மை தூக்கி எடுப்பதற்கு யாருமே இல்லை. We don't have a person to lift us அந்த up. தாழ்வில் இருந்த நம்மை We were in that low estate. தேவன் நினைத்தார், God remembered us. துதிக்க வைத்தார். He made him to praise. இதுதான் நல்ல சுவிசேஷம். This is the good news. இதுதான் நம் வாழ்க்கையில் கிடைத்த நல்ல ஒரு செய்தி. This is the great news we received இந்த in our life. செய்தியை நானே வைத்துக் கொண்டால் When we hide this within அது us, எப்பேற்பட்ட ஒரு வேதனைக்குரிய காரியம். it is a very sorrowful thing. நம்ம எதற்காக தேவன் நினைத்தார்? Why God remembered us? நாம் அறிந்ததை We received. அநேகருக்கு சொல்லும்படியாக We should share that what we received. இன்றைக்கு நான் அறிந்ததை சொல்லிக் கொண்டு வருகிறேன். Today I am sharing with you what I have received. நான் பிரபலமானவன் அல்ல, I am not a familiar நான் one. பணம் பெருத்தவன் அல்ல, I am not a rich one. நான் அதிகமாய் படித்தவன் அல்ல. I am not well educated. ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவனை But what I have, the God, நான் மறைத்து வைக்க விரும்பவில்லை. I don't want to hide him. தேவனும் அதை விரும்பவில்லை. God also doesn't like அதை this. சொல்லும்படியாக தேவன் விரும்புகிறார். God wants that to share with என் you வாழ்நாள் எல்லாம், in my entire life, என் ஜீவன் இருக்கும் வரைக்கும் till my day in this சொல்வது earth. தேவ அழைப்பாய் இருக்கிறது. To say about God, it is a calling. கேட்கிற நீங்களும், To one who is hearing this, அநேக காரிய தகுதியுள்ள மக்கள், you are a worthy people, படித்த மக்கள், you are an educated people, சிறப்பான மக்கள், you are a wonderful people, மென்மையான மக்களாய் இருக்கின்றபடியினாலே so blessed உங்கள் people. மூலமாய் அது பலருக்கு செல்ல வேண்டும். Through you it should spread to the world. அதனால் இந்த ஊழியத்தை, So this ministry, இந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, not only watching this, நீங்கள் மற்றவர்கள் சொல்லுங்கள், you should share this. நாங்கள் பிரபலமாக அல்ல, It is not like we are getting எங்கள் familiar. பெயரை நாங்கள் பெருமைப்படுத்த அல்ல, We don't want
want our இது name to நல்ல be familiar. செய்தி. It is a good news. தேவன் கொடுத்த நல்ல செய்தியை சொல்வது நம்முடைய கடமை. It is a responsibility அதை to share செய்வோம். this good news. We should do that. தாழ்வில் நினைத்தார். He remembered in our தேவனை state. அறியாதபடி இருந்த நம்மை நினைத்தார். Without knowing God, he remembered us. வாளையத்துக்கு புறம்பாக இருந்த நம்மை நினைத்தார். We have been far away from God's நம்முடைய presence. பிதாக்கள் யாவரும் மறந்து போன தெய்வத்தை நாம் நினைக்கும்படியாக தேவன் அழைத்தார். God has called us, for our forefathers also forgotten. அதை தான் நினைக்க வேண்டும். We should remember that. பெரிதும் பெருமையான காரியம் ஒன்று கிடையாது. We should not think something proud. நினைத்தாரே, He remembered. நினைத்தவரை துதிப்பது மாத்திரமல்ல, Not only we remember the people. துதிக்கு பாத்திரர் அவர்தான். He is worthy of இந்த praise. உலகத்துக்கு தேவன் அவர்தான். He is a God of this நான் world. மறைத்து விடக் கூடாது. I should not hide him. நானே மறைக்கவில்லையே. Even I didn't hide them. பிரபலமில்லாத நானே மறைக்கவில்லையே. Not familiar one, I didn't நீங்கள் hide. பிரபலமானவர்கள், You are a famous people. நீங்கள் அதிக படித்தவர்கள், You are a well நீங்கள் educated அறிவித்தே people. ஆக வேண்டும். You should surely அது share உங்கள் this. மேல் கடமை. It is your responsibility. அறிவிக்காவிட்டால் If you didn't எனக்கு share, ஐயோ என்று பார்க்கிறோம். I say, oh to me. காலங்கள் வீணாய் போகாதபடிக்கு, Do not waste the time. நம்முடைய வாழ்க்கை வீணாய் போகாதபடிக்கு, Do not waste our life. நாம் தேவனுக்கு பயனுள்ளா இருக்கும்படியாக தான் We should be a useful கர்த்தர் நம்மை person. தாழ்வில் நினைத்தார். He remembered in our low state. துதியோடு விடாதபடிக்கு Not only praising. சொல்வோம். Let us share. வாழ்க்கையில் தேவனை சொல்ல சொல்ல When we share others, மனதிலே மகிழ்ச்சி வரும். we will receive the பாரம் joy. குறையும். A burdens will be வேதனை moved. மறையும். Pain will be moved. நம்பிக்கை பெருகும். Hope will come. அந்த அனுபவத்தில் போகும்படியாக When we walk in that தேவ experience, சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? surrender to God. நினைத்தவரை துதிப்போம். The remembered God we எங்கே praise. நினைத்தார்? Where he நான் remembered. மேன்மையா இருக்கும்போது நினைக்கவில்லை. He didn't think in our high places. நான் தாழ்வில் இருக்கும்போது நினைத்தார். He remembered in our low உலகம் estate. மேன்மையா நினைப்பார்கள். All the worldly people will think in your high ஆனால் places. தேவனோ தாழ்வில் இருக்க நினைக்கிறபடினாலே But God remembered in our low estate நினைத்தவருக்காக ஏதாவது செய்யும்படி ஒப்பு கொடுப்போம். to surrender this life. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நினைத்தபடினால் சோத்திரம். thank you for remembering. எங்கோ இருந்த ஐயா, I am far off. நினைத்தீரே உம்மை துதிக்கிறோம். You remembered as I praise you. துதிப்பது மாத்திரமல்ல, Not only I am praising you, அநேகருக்கு சொல்லும்படியே கிருபை செய்யுங்க. help me to share this with இந்த many. நல்ல செய்தி This good news யாவருக்கும் புறப்பட்டு போக வேண்டும். go to the entire world. இந்த 7 நிமிட நல்ல செய்தியானது This 7 minutes good news, பார்க்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள் வாக்கிலும் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, it will bring a blessing to the people who are அவர்கள் watching. மூலமாய் பிறருக்கு ஆசீர்வதிக்கும்படியாய் அற்புதம் செய்யுங்க. Do a wonder to share this to other இது people. அநேகருக்கு புறப்பட்டு போகட்டும். Help us to go to the world. இது அநேகருக்கு புறப்பட்டு போகட்டும். Help us to share இதை this to the ஆண்டவரே world. கர்த்தாவே உயர்வாய் எண்ணட்டும் அப்பா. Let people think this as a இது great தேவனுடைய thing. ஊழியம். This is God's இது அற்பமான ministry. ஊழியம் அல்ல. It's not a normal ministry. சிருஷ்டிகருடைய ஊழியம். This is a creator's ministry. ஜீவனுடைய ஊழியம் This is அப்பா. a living God's இதை ஒருவரும் ministry. அற்பமா எண்ணாதபடிக்கு, No one think this நானும் normal. அற்பமா எண்ணாதபடிக்கு, I also didn't think that's கேட்கிற ஒருவர் normal. அற்பமா எண்ணாதபடிக்கு, The people also not thinking நினைத்தவரை normal. துதித்து We are remembering உம்மை you. நாமத்தை மையப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கும். Help me to glorify you. லீக்கலதுருபியாதியா. Oh, we thank you எங்களை for that. தட்டி எழுப்புங்க. Thank you for உம் lifting சேவை us. எப்படியாயிலும் செய்ய வேண்டும் ஐயா. I should do some of ஒரே the ஒரு service. வாழ்க்கை, It's one life. எனக்கு கொடுத்த சுகம், For the healing, எங்களுக்கு கொடுத்த பலன், for the strength, எங்களுக்கு கொடுத்த நன்மைகளை for the all நாங்கள் goodness. தேவனுக்கு பயன்படுத்த I should use that. நல்ல for செய்தி your good. அறிவிக்க உதவி செய்யும். Help us to share this. இயேசுவின் நாமத்தில் பிதா. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.